பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய வேதத்தின் ரகசியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்த போகிறார். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பைபிள் ஸ்டடிலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் அப்பா ஆர்வத்தோடு நாங்கள் வந்து உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை நீங்க உணர்த்துங்க. எங்களுக்கு நாங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது ஆண்டவரே, இந்த புத்தாண்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வசனம் கிடைக்க கூடாது கொடிய காலம் வரப்போகிறது நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை, இந்த கிருபை நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம இயர் எண்ட்ல வந்துட்டோம். ஸோ புத்தாண்டுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துக்கிறதாகவும், இந்த பழைய ஆண்டுல நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து விட்டு விடணும், என்னெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது, என்னெல்லாம் நம்ம கிட்ட மாத்திக்கணும் என்ற காரியங்களை நம்ம வேதத்துல இருந்து தியானித்து அதன்படி நமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஏனென்றால் இந்த வருஷத்தை நம்ம துவக்கினது போலதான் இருந்தது. அதற்குள்ள இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள வந்துட்டோம். இன்னொரு ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு புத்தாண்டை நம்ம காணப்போகிறோம். இந்த வருஷத்துல நிறைய பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இவற்றின் வழியாக போயிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த வேதம் மட்டும் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நம்ம துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். இந்த வேத வசனங்கள் தான் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது. ஒவ்வொரு நாளும் வசனங்களை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே இந்த நாளில், இந்த வருஷத்தின் கடைசியில் நீ சொன்னது போல நம்ம நிறைய காரியங்களை, என்னென்ன காரியங்களை விட்டுவிட வேண்டும், என்னென்ன காரியங்களை தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பைபிளில் இருந்தே கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார். ஆமென். இந்த வேத வசன தியானத்துக்கு ஆதாரமாக நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23, 24. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தையும் வாசித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். சில காரியங்களை களைந்து போட வேண்டிய காரியங்கள், தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். சில காரியங்களை நம்ம களைந்து போட வேண்டும், சில காரியங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை பேசி கொண்டிருக்கும் போது அந்த நியூ இயர் வரப்போகுது. இந்த ஆண்டு இறுதியா இருக்கிறதுனால அநேகர் அவங்களுடைய வீடுல ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, தேவையில்லாத பொருட்களை வெளியில தூக்கி போட்டுருவாங்க. மோஸ்டா வீடுகளை சுத்தம் படுத்துகிற காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அது உலக பிரகாரமான ஒரு காரியமா இருக்கலாம். இங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம் உள்ளான மனிதனை நம்ம புதிதாக்கணும். தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், ஆவியானவரை துக்கப்படுத்த காரியங்களை நம்ம களைந்து போடணும். நம்ம இதுல வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென், ஆமென். சில தீர்மானங்களை எல்லாம் நம்ம இந்த வருஷத்தின் துவக்கத்துல நம்ம எடுத்திருப்போம். ஆனா அதை செஞ்சோமா இல்லையாங்கிறது இப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி என்னென்ன காரியங்களை நம்ம தீர்மானம் எடுத்ததுபடி நடக்கிறோமா அப்படின்னு ஒரு பக்கம் தீர்மானம், ஒரு பக்கம் நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். இன்னொரு பக்கம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே வேளையில் மிக முக்கியமான இந்த காரியம், இது வந்து களைந்து போட வேண்டியது, தரித்து கொள்ள வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம்.
இதுல நம்ம பார்க்கிறோம், முதலாவது பொய்யை கலைந்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் 25ஆம் அதிகாரத்துல. சோ முதலாவது நம்ம பொய்யை கலந்து நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷங்களுக்கு முன்பாகவும் நம்ம பொய் சொல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும் நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. சோ கோபம், எரிச்சல், இந்த காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். 29ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சோ நம்ம வாயை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம வாயினால ஏதாவது பாவம் செய்திருப்போமே, ஆனால் இந்த நாள்ல நீங்க ஒப்பு கொடுங்க, நான் இனிமேல் என் வாயிலிருந்து ஒரு நாளும் கெட்ட வார்த்தை வராது அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதுக்கு முந்தின வசனத்திலும் நான் வாசிக்கிறேன். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஸோ மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேணும். இந்த கசப்பு, கோபம், மூர்க்கம், தூஷணம், துர்க்கணங்கள், இந்த துர்க்கணங்கள் எல்லாம் நம்ம கலைந்து போட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆமென். அப்படி நம்ம நம்ம ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நம்ம கலைந்து போட்டு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியங்களை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. எப்படி நம்ம ஒரு நாள் போட்டுட்ருக்க அதே ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் போட மாட்டோம் இல்லையா? கலைந்து போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது புதிய ட்ரெஸ்ஸை தரித்து கொள்வோமோ, அதே போல் தேவையில்லாத அழுக்கான காரியங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், துர்க்குணங்கள், இவை எல்லாவற்றையும் கலைந்து போட்டுவிட்டு ஒரு தேவன் விரும்புகிற சுபாவங்களை நம்ம தரித்து கொள்ளும்போது நிச்சயமாக அதனால ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படியானால் நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கேட்டு அதை பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பொய் சொல்லக்கூடாது, கோபம் நம்ம தனிய கடவுது நம்ம பார்க்கிறோம். நம்ம வார்த்தைகள்னால எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் நம்ம புறப்பட வேண்டாம் பார்க்கிறோம். கசப்பு, கோபம், மூர்க்கம், தூஷணம், கூக்குரலும், எந்த ஒரு துர்க்கணமும் நம்மளை விட்டு நீங்க கடவுது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ பொய், நம்மளோட நாவு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கோபங்கள், நம்ம சுவாபங்கள் எல்லாவற்றையும் நம்ம கலைந்து போட்டு பிறரை மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும் நம்ம வாசிக்கிறோம். இது மாத்திரமல்ல, ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்தவர்கள் எப்படி அதை தரித்து கொண்டார்கள், அவங்க தரித்து கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்தது அப்படின்னு நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு வசனத்தை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம் இல்லையா? அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை 22, 23, 24 ஆகிய வசனங்களை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். சோ திஸ் இஸ் கோயிங் டு பி வேர்ஸ் வைஸ் மெடிடேஷன். அதாவது இந்த வசனத்தை வைத்து நம்ம காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, முதலாவது நம்ம பார்க்க போற ஒரு தேவ மனிதன் யாக்கோபு. அவருடைய வாழ்க்கை குறித்து உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்த பொழுது ஆண்டவரோடு கூட உறவாடி, ஆண்டவரோடு கூட தனித்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த அந்த யாப்போக்கு நதிக்கரையில ஜெபித்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது அதில் ஒரு அருமையான வாசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்கே நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக யாப்போக்கு நதிக்கரையில் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றிட்டான். ஸோ அண்ணன் வந்து கொண்டு இருக்கிறான், நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய், இன்னைக்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய
உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் உன் பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அவன் என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லுகிறான். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்று பெயர். அவன் என்னென்ன காரியங்களில் ஏமாற்றினான்னு நமக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுகிறான். ஒரு கூழ் காய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போது அண்ணன் பசியாக இருக்கிறது, கொஞ்சம் கூழ் கொடுன்னு சொல்லும் பொழுது யாருனாலுமே கொடுப்பாங்க, அதுவும் சகோதரர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இவன் கேட்குறான், ஒரு கண்டிஷன் போடுறான், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு கூழ் தரேன். ஏன்னா அந்த டைமை கரெக்டாக அவன் பயன்படுத்தி கொண்டு அப்படி ஏமாற்றிடுறான். அவனும் பசியில் கொடுத்துட்றேன்ப்பா உனக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு சகோதரனை ஏமாற்றினான். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த தகப்பனையே ஏமாற்றுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தகப்பனாரை ஏமாற்றும் போது அது நமக்கு தெரியும். ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இவன் ஏசாவை போல ட்ரெஸ் பண்ணிட்டு அம்மா கொடுத்த சமையல் பண்ணி கொடுத்த எல்லாத்தையும் கொண்டு போய் தகப்பனிடத்துல கொடுத்து ஏமாற்றி, அப்போ கூட ஈசாக்கு கேட்குறாரு, இது யாக்கோபின் சத்தம் மாதிரி இருக்குதே, ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்று. இல்லை, நான் ஏசா தான், அவனுடைய மகன்தான் என்று சொல்லி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி வாங்கி கொள்ளுகிறான். இன்னும் பார்த்தா தன்னுடைய மாமனாரையும் ஏமாற்றுறான். மாமனாரும் இவனுக்கு சம்பளம் கொடுக்காத டைமில் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அந்த சம்பளத்தை 10 முறை அவன் லாபான் மாற்றினாலும் அந்த டைம்லெல்லாம் இவன் பலனுள்ள ஆடுகளை தனக்காக எடுத்துக்கொள்ளுகிறான். இப்படி பலமுறை ஏமாற்றான். இப்படி இவனுடைய வாழ்க்கையை ஏமாற்றுகிறது நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இங்கே அவருடைய இன்னொரு குவாலிட்டி வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு பண ஆசை, ஐஸ்வர்யவானாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவரிடத்துல இருக்கிறது நம்ம பார்த்தோம். முதலாவது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்கும் போதும் அங்கேயும் அந்த அந்த பண ஆசை வெளிப்படுகிறது. தகப்பனாரிடத்துலையும் அந்த திரும்பவும் அந்த பண ஆசை அங்கே வெளிப்படுகிறது. மாமனார் இடத்துலையும் அந்த பண ஆசை வெளிப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம நீதிமொழிகள் 28:20 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான்னு நம்ம வாசிக்கிறோம். சோ இங்க ஐஸ்வர்யவான் ஆகணும் அப்படிங்கிற அந்த பண ஆசை யாக்கோபிட்ட இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் உண்மை இல்லாத தனம், இன்னொரு பக்கம் அந்த ஒரு பண ஆசை, அந்த சுவாபங்கள் அவரிடத்துல இருந்தது. ஆமே. அப்போ இந்த நேரத்துல தான் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. உண்மையிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வந்ததுனால தான் அவன் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்திருக்கிறான். ஸோ தனித்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய எல்லா குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் தேவன் விரும்பாத என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை மாற்றி ஒரு புதிய மனிதனாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எப்படி யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ அதே போல் நாமும் தனித்து இருந்து நம்முடைய குற்றங்கள், குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி அதற்கப்புறம் அதை விட்டு தேவனுடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் நலமானபடி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அந்த ஃபேமிலியில ஒரு ரீகன்சிலேஷன் நடந்தது இல்லையா? லாபான் இடத்துல சமாதானம் ஆயிட்டாங்க, ஏசா கிட்டயும் சமாதானம் ஆயிட்டாங்க. திரும்ப தகப்பன் வீட்டிற்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு போனார். சோ உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படுமானால் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு உண்மை இல்லை, அப்பா அம்மா கிட்ட ஆர் பிட்வீன் யோர் ஸ்பவுஸ் உங்களுக்கு உண்மையில்லாத காரியங்கள் இருந்ததுன்னா, இல்லை பண ஆசை இருந்ததுன்னா, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது மேலே வரணும், எப்படியாவது இந்த காரியத்தை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், அதை வாங்கிடணுன்ற காரியங்கள் உங்களிடத்துல காணப்படுமானால் இது ஒருவேளை உங்கள் குடும்பத்தையே உடைக்கக்கூடியதாக மாறலாம். நம்ம யாக்கோபு வாழ்க்கையில பார்க்கிறோம் இல்லையா? அவருக்கும் அவருடைய சகோதரனுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு. ஆனா இதை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். இதே போலதான் நம்ம சகேயு வாழ்க்கையும் நம்ம பார்க்கிறோம். சகேயு ஆண்டவரை பார்க்க விரும்பி ஒரு மரத்தின் மேலே ஏறி இருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ ஆண்டவரை அழைத்து கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. அவராகவே நிறைய காரியங்களை அவர் சொல்றதுல இருந்து
அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜீவியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நான் அநியாயமாக யாரிடத்திலாவது வாங்கியிருந்தா திரும்ப நான் நாலத்தனியாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ இவருடைய வேலை வந்து வரி வசூலிக்கிற வேலை, ஆயக்காரன். ஸோ வரி வசூலிக்கும் போது இவருடைய ஹேபிட் என்னென்னா எல்லாத்தையும் அநியாயமாக வாங்குறது. ஸோ அநியாயமாக வாங்கும் அந்த காரியம் ஆண்டவரிடத்தில் வந்த உடனே, ஆண்டவர் இவனுடைய வீட்டுக்கிட்ட வரும் பொழுதே அவனுக்குள்ளே வருது, எண்ணம் வருது. உடனே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்குறான். நான் இதெல்லாம் விட்டுரு ஆண்டவரேன்னு சொல்கிறான். நான் அப்படி யார்கிட்டையாவது வாங்கினா 4 times நான் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றேங்கிறான். ஆரம்பத்தில் அவன் பண ஆசையோடு இருந்தவன் தான். ஆனால் ஆண்டவரை நெருங்க ஆண்டவரோடு கூட இருக்க அந்த காரியங்கள் எல்லாம் அவன் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு, நீங்கள் மட்டும் போத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு மாத்திரம் கிடையாது, ஆபிரகாமின் குமாரன் சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் சகேவுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். ஆமே. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால ஏமாற்றி மற்றவர்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அநியாயமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. ஒருவேளை தவறுதலாக சில பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? அங்க வந்து ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அங்க இல்லை. ஸோ அந்த பண ஆசை இருக்கும்போது நம்ம வீட்டில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்காது. உண்மையான அந்த ரட்சிப்பு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. சகேயு வந்து மனம் திரும்பி அவன் வந்து தன்னுடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்படி இந்த பண ஆசை, உண்மை இல்லாத ஒரு சுவாபம் காணப்பட்டுச்சோ, அதே போல சகேயோட வாழ்க்கையிலையும் ஒரு பண ஆசையும் உண்மை இல்லாத தனமும் இருந்தது. ஸோ அதுல இருந்து அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் குடும்பங்கள்ல அந்த சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படுமானால் அதை நம்ம களைந்து போட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவனாக இந்த இயர் எண்ட்ல நீங்க ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஒருவேளை உங்க கண்களுக்கு தெரியாது, ஆனா வருகிற நாட்கள்ல வருகிற வருஷத்துல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். தொடர்ந்து நம்ம காரியங்களை தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம்.
நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் களைந்து போட வேண்டிய காரியங்கள் என்ற தலைப்புல எபேசியர் 4:22-23 ஆகிய வசனங்களை அடிப்படையாய் வைத்து நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம களைந்து போட வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, யாக்கோபுடைய வாழ்க்கையில அவருடைய பண ஆசை, உண்மை இல்லாத ஒரு குணம், அவர் களைந்து போடும்போது எப்படி ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தாரோ, எப்படி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஆண்டவர் அந்த ஒரு ரீகன்சிலேஷனை கொண்டு வந்தாரோ, அதே போல எப்படி சகையோட வாழ்க்கையில அவருடைய பண ஆசையிலிருந்து அவர் மனம் திரும்பும்போது எப்படி அந்த ஹோல் ஃபேமிலிக்கு ரட்சிப்பு வந்ததோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில நாமும் இப்படி களைந்து போட வேண்டியவைகளை களைந்து போடுவதற்கு கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் கூட பைபிளை இன்னும் மெடிடேட் பண்ணுங்க, இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு மனிதன் பேதுரு. பேதுருடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த மீன் பிடித்து கொண்டு இருக்கிற அந்த மனிதனை பார்த்து, என் பின்னே வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவங்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அதன் பிறகு இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, பேதுருவை நிறைய இடங்கள்ல தனித்து கூட்டிட்டு போய் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர் தான் பேதுரு. அவங்களுடைய சீஷர்கள்லேயே ஒரு முக்கியமான ஒரு மனிதர் பேதுரு. ஆனா இந்த பேதுரு வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருந்தது, சில காரியங்கள் இருந்தது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு பின் சென்ற பேதுரு கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில தூரத்துல பின் சென்றான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி அவன் தூரத்துல போறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த அதிகாரத்துல லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்தை வாசிப்போம். 46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நித்திரை பண்ணிட்டான். ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல இவர் நித்திரை பண்ணிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடிய பல சோதனைகள் வரும். ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னாரு. ஆனா இவர் ஜெபம் பண்ணாமல் நித்திரை பண்ணிட்டாரு. அதன் விளைவாக தான் தூரத்துல பின் செல்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் நோக்கி பார்த்த உடனே இவருக்குள்ளே ஒரு உணர்வு வந்துருச்சு, நம்ம பண்ண தப்பு என்பதை அறிந்து அவரும் மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு ஆண்டவரை விட்டு பிரியவே இல்லை. கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ஸோ ஜெபிக்க முடியாத அந்த காரியங்கள் எல்லாம் அவர் களைந்து போட்டு, அதுக்கப்புறம் தூரத்துல பின் சென்ற அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு தூரமா இருந்துச்சு இல்லையா, டிஸ்டன்ஸா இருந்துச்சு இல்லையா, அந்த காரியத்தையும் களைந்து போட்டு தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு கூட அவர் உட்கார்ந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். அதனால்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அபிஷேகம் இறங்கி வந்தது. அதன் பிறகு அவருடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமா, முதலாக ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பிரசங்கம் பண்ணினது பேதுரு தான் இல்லையா? எவ்வளோ அவருடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு மாறினதுன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் மிகவும் பசியா இருந்த வேளையில அவர் ஜெபம் பண்ணும்படி மேலே ஏறி போனார். அப்பொழுது அவர் ஞான திருஷ்டி அடைந்தார் நம்ம வாசிக்கிறோம். ஸோ எவ்வளோ தூரத்துல இருந்த பேதுரு அவருடைய ஜெப வாழ்க்கையை முற்றிலும் தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த பேதுருவை ஆண்டவர்கிட்ட அவர் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஊழியனாக, மகிமையான ஒரு ஊழியனாக மாற்றினார் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா ஜெப வேளையில கரெக்டாக போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவார். அப்புறம் எல்லா சீஷர்களோட கூடி ஜெபம் பண்ணுவார். இப்படி அவருடைய ஜெப வாழ்க்கையை டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம், அவர் அந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாத இருந்த அந்த தூக்கத்தெல்லாம் களைந்து போட்டு தேவனோடு கூட அந்த உறவில் என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ, தடைகள் இருக்கோ, அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு கர்த்தரை தேடி வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனால தான்.
ஸோ இங்கே பேதுரு பற்றி வாசிக்கும் போது அவர் நித்திரை பண்ணதுனால அவரால் ஜெபிக்க முடியல. ஸோ அந்த நித்திரை அப்படிங்கிறது ஒரு மாம்சீக காரியத்தை குறிக்கிறது. ஸோ அந்த மாம்சத்தின்குரிய காரியங்களை நம்ம எல்லாம் களைந்து போடும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நித்திரை, அந்த மாம்ச காரியங்கள் மற்றும் ஜப குறைவு எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வல்லமையாக அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாற்றுவார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த வருஷம் நம்ம எப்படி ஜெபிச்சோம் அதை பற்றி இல்லை, அடுத்த வருஷம் வரப்போகிற புதிய வருஷத்தில் அதிகமான நேரம் ஜெபத்தில் நம்ம தரித்திருக்க ஒப்பு கொடுக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க நன்றை செய்த இன்றே செய்யன்னு சொல்லி. ஸோ நம்ம புது வருஷத்துக்காக வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இன்னைக்கே அந்த டெசிஷன் எடுக்கலாம். கரெக்டு தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த தூக்கத்தை களைந்து போட்டுட்டு அப்புறம் ஆண்டவரோடு கூட உள்ள உறவை அப்படி கொஞ்சம் புதுப்பித்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். அடுத்ததாக நம்ம இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம். அது சவுல். சவுலை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஸ்பாவம் என்னன்னா தேவ ஜனங்களை துன்புறுத்துகிற ஒரு ஸ்பாவம். 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஸோ இந்த வசனத்துல நம்ம சவுலை பத்தி வாசிக்கிறோம். அதாவது ஆதி திருச்சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த சவுலை பத்தி பார்க்கிறோம். ஒரு முறை அவர் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிற அந்த வழியில ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அப்பொழுது சவுல் கேட்கிறார், இது யார் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இங்கே சவுல் ஒரு பக்கம் தேவ மனிதர்களையும் மனுஷங்களையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். இனி கூட அநேகர் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக உங்களுடைய வார்த்தையினால மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக காணப்படலாம். அது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்துகிறவர்களாக நிறைய பேர் காணப்படுறாங்க. எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அநேக நேரத்தில் நம்முடைய செய்கைகள்னால நம்முடைய வார்த்தைகள்னால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடுறோம் இல்லையா? அவருக்கு விரும்பாத காரியங்கள், அவருக்கு விரும்பாத சில மனிதர்களோடு பேசும்பொழுது இல்லை அந்த காரியங்கள் நம்ம ஈடுபடும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறோம். ஆனால் சவுல் அன்றைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு இல்லையா? எந்த சவுல் அந்த சபையை துன்பப்படுத்தினானோ அந்த சவுலை பவுலாக மாற்றி அநேக சபைகளை ஆண்டவர் நிறுவினார். அவரால்தான் நிறைய புக்ஸ் நியூ டெஸ்டமெண்ட்ல எழுதப்பட்டது. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு வரைக்கும் அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக நம்ம நடக்க வேண்டிய வழி காட்டுகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது இல்லையா? இப்படி ஒரு கொடூரமான ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அந்த பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை, ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தார். அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு இல்லையா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம், இந்த மார்க்கத்தாராகிய யாராகிலும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி அவர் நிருபங்களை வாங்கி கொண்டு போனார். ஆனா ஆண்டவர்கிட்ட அவர் ஒப்பு கொடுக்கும் போது எப்படி மனுஷங்களை கட்டி துன்புறுத்தணும்னு நினைச்ச சவுல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராக, சபைகளை கட்டுகிறவர்களாக, மனிதர்களை அவங்களுடைய மனதை கட்டுகிறவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில துவண்டு போன மனிதர்களை அவர் கட்டி எழுப்புகிற, ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு பவுலாக ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஸ்பாவங்களை நம்ம களைந்து போடும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதமான நிறைய ஸ்பாவங்களை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும். மற்றவர்களை வேதனைப்படுத்துறது ஆண்டவரே துன்பப்படுத்துறதுக்கு சமம். இந்த பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், எப்படி அவர் அந்த துன்பப்படுத்துகிற அந்த காரியங்களை களைந்து போட்டாரோ அதே போல நம்ம மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருக்கு வேதனை கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம களைந்து போடும் பொழுது கர்த்தர் நம்மை தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமையாக கர்த்தர் பயன்படுத்துவார். வரப்போகிற புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்காக வாழ நம்ம அர்ப்பணிக்கலாம்.
அடுத்ததாக நம்ம இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இளைய குமாரன். தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொண்டு அவன் போனான். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து உலக ஆசா பாசங்கள், பாவமான சேற்றில் உலக ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள் இவை எல்லாத்துலேயும் சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்தது நம்ம பார்க்குறோம். அவன் வாழ்ந்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆஸ்தி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை. அப்போ தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் புத்தி தெளிந்து யோசிக்கிறான். என்னோடய தகப்பன் வீட்டில் எவ்வளோ சந்தோஷம், நான் இப்படி வந்து கிடக்கிறேனே, கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினச்சான். ஸோ நினச்சிக்கிட்டே அவன் அங்கே இருக்கலை. ஆனால் அவன் எழும்புறான். அதை தான் நம்ம 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு ஓடி வர்றான். ஸோ அவன் ஓடி வரும் பொழுது எல்லா அசுத்தமான காரியங்கள், இந்த சிற்றின்பங்கள், உலக ஆசபாசங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கு என்னுடைய தகப்பன் போதும் என்று சொல்லி ஓடி வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஓடி வந்ததுனால அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தான் 24ஆம் வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். இதில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமாக ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து வந்த இந்த மனிதனை ஆண்டவர் அவ்வளவு தகப்பன் மூலமாய் உயர்த்துகிறார். மோதிரத்தை கொடுத்து, உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து சந்தோஷப்பட்டு, அந்த 24ஆம் வசனத்தில் பார்த்தோம், சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதே வேளையில் 14ஆம் வசனத்தை பார்த்தா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், குறைவுபட தொடங்கினான். அப்போ வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலக சிற்றின்பங்களுக்குள்ளே போகும்போது குறைவுபட தொடங்கினான். ஆனால் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஆண்டவர் போதும், அதாவது தகப்பன் வீடு போதும் என்று ஓடி வந்த பொழுது அவன் சந்தோஷப்பட தொடங்கினான். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பில் இருக்கிற சந்தோஷம் குறைவுபட்டிருக்கலாம். அதற்கு காரணம் உலக சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், பாவங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தூக்கி வீசிட்டு தகப்பன் மாத்திரம் போதும், ஏசப்பா மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஓடி வரும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். எல்லா குறைவுகளை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கும். மோதிரம், உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தது போல நம்முடைய நம்முடைய சூழ்நிலையே கர்த்தர் மாற்றிடுவார். முன்பதாக சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம் இல்லையா, எப்படி ஒரு கொடூரமான ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். இங்கேயும் பார்க்கிறோம், அவர் ஒரு பாவமான ஒரு ஸ்டேட்ல இருந்தார், பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் மாத்திரம் தரல, பாதரட்சியை கொடுத்தார். அது ஊழியத்திற்கு அடையாளமாய் நம்ம காணப்படுகிறது இல்லையா, சுவிசேஷ ஊழியத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஸோ ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரராக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு சீஷனாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எபேசியர் 4:22ஆம் வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். எவ்வளோ அழகான காரியங்களே ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா. இந்த ஓல்ட் இயர்ல நம்ம கலைந்து போட வேண்டிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கலைந்து போடும்போது என்னென்ன ஆசீர்வாதங்களையும் தருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அதாவது முதலாவதாக யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம். யாக்கோபு எப்படி பண ஆசை நிறைந்தவராய், உண்மை இல்லாதவராய் இருந்தார். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த பழைய காரியங்களை அவர் கலைந்து போடும்போது ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். குடும்பத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவருடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டது. சந்ததியை பெருக பண்ணி இஸ்ரவேல் கோத்திரம் அப்படின்னாலே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நம்ம சகேயுடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவரும் எப்படி உண்மை இல்லாதவரா இருந்த அந்த நிலையில, ரட்சிப்பு இல்லாத இருந்த நிலையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவருக்கு வாக்கு பண்ணினார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், பேதுருவை பார்த்தோம். பேதுரு எப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரோடு இருந்தார். ஒரு காலத்துல ஆண்டவரோட மறுரூப மலைக்கெல்லாம் போனாருங்க. ஆனா ஒரு
காலகட்டத்துல அவருடைய மாம்ச காரியங்கள்னால, அந்த நித்திரையினால அவர் கொண்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தார் இல்லையா? இன்னும் சவுல குறித்து நம்ம தியானித்தோம். ஒரு கொடூரமான மனிதன், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் போனவர். ஆனா ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது சபைகளை கட்டுகிறவர்களாய் அவரை மாற்றினாரு. கடைசியாக இளைய குமாரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். எப்படி வந்து அவர் குறைவுபடும் போது, அதாவது பாவத்துல இருக்கும் போது குறைவுபட ஆரம்பித்தார். ஆனா தகப்பன் இடத்துல வரும்போது சந்தோஷத்தை அவர் திரும்பவும் பெற்றுக்கொண்டார். சந்தோஷத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள ஒரு ஊழியத்தையும் அங்க ஒரு குறிக்கிறது இல்லையா, அதையும் பெற்றுக்கொண்டார். சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, இந்தந்த காரியங்கள், உண்மையில்லாத குணங்கள், பண ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், பாவங்கள், இன்னும் ஜெப குறைவுகள், ஆவியானவரை துக்கப்படுத்துகிற சில காரியங்கள், பிறரை காயப்படுத்துகிற காரியங்கள், எபேசியர் 4 நம்ம பார்த்தது போல கோபம், துர்க்கணம், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், எரிச்சல்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில காணப்படுமானால் இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த பழைய காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் என்னோட மனுஷனை நான் கலைந்து போடுகிறேன், எனக்கு ஒரு புதிய ஆவியை தாங்க, இந்த புத்தாண்டில் நான் பெரிய காரியங்கள் உமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் மனதுருகி நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். இப்படி நீ சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு யோசிக்கிறேன், யாக்கோபு எப்படி யாப்போக்கு நதியண்டையில ஒரு ஓரத்துல பிந்தி தனித்திருந்து ஜெபித்தானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க தனித்து தேவனோடு இருக்கும் பொழுது நம்மிடத்துல வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், உணர்த்துவார். ஸோ அதை களைந்து போட கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களை களைந்து போட கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வேத வசனங்களை நம்ம வாசிக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். கொஞ்ச நேரமாவது தேவனுடைய சமூகத்துல நீங்க தனித்திருங்க, பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை களைந்து போட்டுருங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் நான் இன்னும் தரித்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு கேட்டால் அதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அதை தரித்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய நெக்ஸ்ட் லெவல் வாழ்க்கையில், நெக்ஸ்ட் காரியத்தில் ஒரு ஊழியம் செய்கிறவங்களாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஸோ இப்போ இந்த காரியங்களெல்லாம் மனதில் வைத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே களைந்து போட வேண்டிய காரியங்கள், தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று எங்களோடு கூட நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வருஷத்தின் இறுதியில் நாங்கள் வந்து விட்டோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழாவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பா. ஏசப்பா, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்பதை தொடர்ந்து எங்களுக்கு நடத்துங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வருஷம் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா ஆண்டவரே. இனியும் நீங்கள் நடத்த போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானால் ஒரு புதிய ஆண்டை நாங்கள் காணும் பொழுது அந்த புதிய ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாய், மறக்க முடியாத ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய் அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து இடைப்படுங்கப்பா, தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்கப்பா. இந்த நேரத்திலும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களோடு, வேதனைகளோடு ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோன்னு சொல்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. சூழ்நிலைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் கட்டப்படட்டும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக, நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பழைய ஆண்டுல நீங்க கலைந்து போட வேண்டியது எல்லாத்தையும் நீங்க கலைந்து போட்டுருங்க. புதிய ஆண்டுல ஆண்டவர் நம்மளுக்கு புதிய ஆசீர்வாதங்களை, புது கிருபைகளை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்க செயல்படுங்க. ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. பிரியமானவர்களே, இன்று நீங்க வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 33. மாத்திரமல்ல, நாளை இரவு நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல முழு இரவு ஜெபம் இருக்கிறது. சண்டே நைட் at 9:30 நமக்கு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜ் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.